ஹலோ மக்கள், இன்னைக்கு ஜிடிஎஃப்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ராங்க்லின் வந்து எப்படி ஜீரோல இருந்து ஒரு பெரிய மில்லியனர் ஆக போறான் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சம்பவம்லாம் பண்ணோம். முதல்ல வீடு வாங்கணும், அது இதுன்னு பண்ணி. ஆனால் அதெல்லாம் டாக்ஸி ஊட்டி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் சில திருட்டு பண்ணோம், சில பார்சல் கஞ்சாலாம் கடத்தி மாற்றி கொண்டு போயிருந்தோம். இது மாதிரி எல்லாமே டெலிவரி பண்ணி அது இதுன்னு பண்ணி நிறையாவே காசுலாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை நடக்க போகிற விஷயமே வேற, பெருசாக ஒன்று நடக்க போகுது. ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு எப்பயும் போல காலையில் அப்படியே வீட்டில் ஜாலியாக சன்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே சூப்பராக தான் போச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் பாட்டு ஜாலியாக குளிச்சுக்கிட்டு அப்படியே ஃபிகர் சொல்லலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக மஜாவாக பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி சன்ரைஸை பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னோட பாஸ்கிட்ட வந்து ஒரு கால் ஒன்று வந்துச்சு. நானும் என்னங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உடனே என்னோட வீட்டுக்கு வா, ஒரு பிரச்சனை, இது மாதிரி உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, நானும் உடனே கிளம்பிட்டேன். நான் அப்படியே போகிறப்ப திங்க் பண்ணிட்டே போகிறேன், எதனால நம்ம பாஸ் இவ்வளோ சீரியஸாக நம்மளை கூப்பிட்றாரு, என்ன மேட்டராக இருக்கும்? மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய மிஷின் நினைக்கிறேன், நம்ம நல்லா காசு சம்பாதிக்க போகிறோம். பாப்போம் என்ன சம்பவம் தான் என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே கைஸ், வந்துட்டேன். வீட்டு முன்னாடி பார்த்தா அந்த அம்மா நிற்கிறாங்க. ஐயோ, இது வந்து நம்ம பாஸோட பொண்ணாச்சு, இவ கொஞ்சம் ஓவராக பண்ணுவா, இவள்கிட்ட பேச வேணாம், பாஸ் தனியாக தான் கூப்பிட்டாரு. சரி ஓகே, அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போவோம். பின்னாடி ஒரு ரூட் இருக்குது, அது வழியாக அப்படியே வீட்டு மாடிக்கு ஏறிடலாம். ஓகே, பின்னாடி போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, பின்னாடியே வந்தாச்சு மகளே. வந்து பார்த்தா பாஸ் நிற்கிறாரு. ஐயோ, என்னடா இது இவ்வளோ பணம் கிடக்கு? யோ பாஸ், என்னையா இவ்வளோ பணத்தை வச்சு என்னையா பண்ண போற? ஃப்ராங்க்லின், இங்கே வாப்பா தம்பி, இதெல்லாம் நம்ம காசு தான், இது எல்லாமே என்னோட காசு தான். இத்தனை வருஷத்துல நான் சம்பாரிச்ச மொத்த காசை இங்கே தான் வச்சிருக்கேன். இது மாதிரி போலீஸ் ரைடு வர போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு தம்பி. இது மாதிரி மொத்த காசையும் எப்படியாச்சும் இடத்த மாற்றி ஆகணும், இல்லைனா மொத்த காசுமே போயிருக்கண்ணா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு, எப்படியாச்சும் மொத்த காசையும் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுக்கண்ணா. அப்படியா பாஸே? ஓகே பாஸே, நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன். எல்லா காசையுமே நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போயிடலாம், போலீஸ் கணக்கெல்லாம் மாட்ட மாட்டேன். என்னோட பிரதர் வந்து இது மாதிரி ஒரு இடத்துல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கான். அந்த இடத்துல மாடிக்கு கொண்டு போயிட்டாலே போதும், நம்ம சேஃபு, அங்கே யாருமே வரமாட்டாங்க. ஆனால் பயமாக இருக்கடா, அதுக்கு முன்னாடி எவனாச்சும் வந்தானா மொத்த காசும் பழி போயிடும். எப்படியாவது ஹெல்ப் பண்ணுறான் மக்காடே, ஹெல்ப் பண்ணு. ஓகே பாஸ், எப்படியாச்சும் எல்லா காசையும் ஏதாச்சும் வண்டியில் ஏற்று நான் அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறேன் மொத்தமாக. அதாவது தூக்கிட்டு போயிடுறேன்னா காசை தூக்கிட்டு போயிடுறேன்ல, கொண்டு போயிட்டு உன்னோட பிரதரோட இடத்துல சேர்த்துடுறேன். ஓகே மக்கா, அது மாதிரி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளோட ஆள் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். இது மாதிரி போலீஸ் இன்றைக்கே வரப்போகிறாங்கன்னு சொன்னால், நான் எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரில. அவனும் சேர்ந்து அவங்களோட தான் வரப்போகிறான். ஸோ நான் மொத்த காசையுமே என்னோட கராஜில் இருக்க ஒரு காரில் ஏற்றிடுறேன். நீ என்ன பண்ணுறேன்னா, சேஃபாக கொண்டு போய் முடிய இடத்துல சேர்த்துரு. என்ன ஆனாலும் சரி, பணம் பத்திரம்டா, மறந்துடாத. ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா நிறையா பணம் வச்சிருக்காரு நம்ம பாஸ். இத்தனை வருஷத்தில் சம்பாரிச்சது அதுவே பல லட்சம் மில்லியன் இருக்கும் போல இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. காசை பார்த்தா ஆசையாகவும் இருக்குது. பாஸை போட்டு தள்ளிட்டு காசை தூக்கிட்டு போயிடலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி போலீஸ் வேற துரத்துறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வேற தப்பிக்கணும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. ஃப்ராங்க்லினே யோசிடா, ஃப்ராங்க்லினே யோசி. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம பாஸுக்கு உண்மையாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. பையன் வேற நமக்காக நிறையா பண்ணியிருக்கான், வீடுலாம் வாங்கி கொடுத்துருக்கான். சரி கைஸ், வேணா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணுவோம், முதல்ல காசை கொண்டு போயிட்டு பாஸோட இடத்துல சேர்ப்போம். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வேற போலீஸை வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க இல்லைனா. ஓகே, பாஸோட இன்னொரு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே கராஜ் போய் பார்ப்போம். கராஜில் தான் கார் இருக்குன்னு சொன்னார். அட காரில் ஆமாங்க, இங்கேனா ஒரே சூப்பர் காராக இருக்குது. அதுலேயும் காருக்குள்ளே மொத்த காசையுமே ஏற்றிட்டார் போல. இருங்க, பாஸ் வேறு கால் பண்ணுறாரு. என்ன பாஸு? டே ஃப்ராங்க்லினே மக்கா, போலீஸ் வந்துட்டாங்கடா மக்கா. எப்படியாச்சும் மொத்த காசை எடுத்து தப்பிச்சுட்டு ஓடிடே, இங்கே இருக்கவே இருக்காத, மாட்டிக்காத. ஐயோ, போலீஸ் வந்துட்டாங்களாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும். ஓகே மக்கா, இருங்களே, முதல்ல வண்டியை தூக்குவோம். ஓகே, வண்டி எடுத்தாச்சு. இந்த எல்லோ கார் தான் செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, பையன் மொத்த காசையுமே இந்த எல்லோ காரில் தான் வச்சுருக்கேன். அது வரைக்கும் நமக்கு நல்லது. இன்னும் போலீஸ் இவ்வளோ பேர் கூட்டமாக வராங்க. என்னடா இதே? டேய், என் பாஸ் அவ்வளோ பெரிய ஆளாக என்ன? மேபி இருப்பான், நமக்கு தான் தெரியல. ஓகே, இப்போ எங்கள்கிட்ட தப்பிச்சு போகிறது தான் நமக்கு நல்லது. கார் நல்ல காராக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாகவே போகும், ஈஸியாகவே தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ பேர் கூட்டமாக வரீங்க? ஓகே மக்களே, முதல்ல இந்த ரூட்லேருந்து தப்பிச்சு ஓடுவோம். ஓகே, இந்த ரோட்லேருந்து இப்படி ஓடி போனால் என்ன, வேறு மலையில் அடித்து என் வண்டி வேறு அப்படியே யூட்டன் அடிக்குதுங்க, வேறு லெவலில் யூட்டன் அடிக்குது. ஓகேன்னு திரும்ப என்னோட வீட்டு ரூட்டில் போனால் அங்கேயும் போலீஸ் வராங்க. என்னடா வரிசையாக வந்து நேராக முட்டுறாங்க. ரோடு வேறு சின்ன ரோடாக இருக்குது, முதல்ல இடத்த மாற்றணும். இதே ரோட்டில் போய்கிட்டு இருந்தால் என்னால் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, சைடில் இருக்க மலை மேலே ஏற்றிடுறேன் வண்டியை. ஓகே, மலை மேலே ஏற்றணும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த ரோடு. ஆனால் இந்த இடத்துல ஏதாச்சும் டிராஃபிக் வச்சு என்ன சிக்க வச்சுருவாங்க போல இருக்கே. ஐயோ, வண்டி மலையில கீழே இறங்குது. ஐயோ, என்னடா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய போராட்டமாக இருக்கும் போலயே. அப்புறம் அப்படியே அந்த மலையிலேருந்து மேலே ஏறி ஊடு தாண்டி, ரோடு தாண்டி, காடு தாண்டி, அதுக்கப்புறம் இன்னும் பல மலைகள்லாம் தாண்டி ஓடி 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 அங்கிட்டு தப்பிச்சு இங்கிட்டு தப்பிச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் போலீஸ் எதுவும் தப்பிக்கவே இல்லை. பயலோ துரத்திக்கிட்டே இருக்காங்க, விரட்டி தொலைக்கிறாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல இருந்தது. ஆனால் ஒரு வழியாக எப்படியே கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ரோட்டு சைடு வந்துட்டேன். இது ஃபுல்லாகவே சிட்டி, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு இருக்குது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த ரோட்டு சைடெலாம் வந்தால் ஈஸியாக தப்பிச்சிடலாம் நினைக்கிற மக்களே. ஆனாலும் எப்படி பாஞ்சு வராங்க பாருங்களேன். முன்னாடி வந்து விழுவுறாங்க, பின்னாடி வந்து இடிக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இவங்கிட்ட தப்பிக்கிறது. ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இப்படி சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. எல்லாரையும் அடிச்சு
போட்டுட்டு எவனையும் அடிக்கலாம் இல்லை. அப்படியே அந்த சூப்பர் கார் இருந்ததுனால நம்ம ரொம்ப தப்பிக்க ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி நேராக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே போய் வண்டியை நிப்பாட்டுவோம் ஒரு ஓரமாக. எவனும் கண்டுபிடிக்கல மக்களே. போலீஸ் கேஸும் ஃபுல்லாகவே போயிடுச்சு. நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வண்டியில் இருக்க எல்லா பணத்தையும் வந்து நம்ம பாஸோட அல்லக்கைங்க வந்து எடுத்துகிட்டு போய் பாஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம நேராக பாஸ் கிட்ட போவோம். நேராக மேலே ஏறி போனால் மட்டும் போதும். ஓகே, என்னடா இவ்வளோ பெரிய படி கட்டி வச்சிருக்கீங்க, ஏறி மேலே போய்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. ஓகே மக்களே, ஏறி மேலே போய்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக டாப் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்துட்டேன். எங்கே இருக்காரு பாஸு? இதோ இருக்காரு. எல்லா பணத்தையும் மொத்தமாக கொட்டி வச்சுட்டு பாஸும் அவரோட பிரதர் நின்றுட்டு இருக்காங்க. டே ஃப்ராங்க்லின் தம்பி, ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றிடா, நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் வந்து உன்னை லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன்டா தம்பி. இது மாதிரி நான் என்னோட லைஃப் லாங் சம்பாரிச்ச மொத்த காசையுமே நீ சேவ் பண்ணி கொடுத்துருக்க எனக்காக. அதுவும் நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன், இந்த காசை நீ தூக்கிட்டு போயிருவியா அப்படி இப்படின்னு. ஆனாலும் நீ என்னோட நம்பிக்கையை கெடுக்கவே இல்லை. உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நீ ஏமாத்தாமல் கொண்டு வந்து எல்லா காசையுமே எனக்கு கொடுத்துட்டு ரொம்ப நன்றிடா. இந்த பாருப்பா ஃப்ராங்க்லின், இவன் தான் வந்து என்னோட தம்பி. போலீஸ் இவனையும் தான் தேடிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து இந்த நாட்டை விட்டே ஓடலான்னு ஒரு பிளானை போட்டோம். அதனால தான் மொத்த காசையுமே தூக்கிட்டு வந்து இப்போ போலீஸ்லேருந்து தப்பிச்சாச்சு. ஒரே ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் தம்பி. டே நன்றிலாம் இருக்கட்டும் பெரியவரை, பார்த்து போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் மக்களே, எனக்குள்ள ஒரு உறுத்தல் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம இவனை பார்க்க மாட்டோம், நமக்கு எந்த வேலையும் தரவும் மாட்டான். எதுக்காக இவ்வளோ காசை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இவனை போட்டு தள்ளிட்டு பேசாமல் காசை தூக்கிடலாமான்னு நான் அப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஓரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுதான் நல்ல ஐடியான்னு தோணுது. பட் பரவாயில்ல, என்ன நம்ம பாஸ் தானே, செத்து போடு, நமக்காக சாக மாட்டாரா? நமக்காக எதுக்கு அவன் சாகணும்? சரி ரைட்டு தான், விடுங்க. சரி இவங்களை போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு மொத்த காசையும் தூக்க வேண்டியது தான். பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இந்தாங்க, சாவுடா, சாவு. ஓகே, உங்களை போட்டு தள்ளிட்ட 2 பேரும் பாவம் நம்பி இருந்திருப்பாங்க. என்னை நம்பி எந்த பாடி கார்டு இல்லாமல் வேற வந்தாங்க. 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஓகே மக்களே, இவங்களை போட்டு தள்ளனால இப்போ மொத்த காசு நமக்கு சொந்தம். இப்போ பல $1 மில்லியன் ஓனர் ஆகிட்டேன், நான் சொந்தக்காரன் ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜம்முன்னு வாழ்க்கையை வாழ வேண்டியது தான். நிறைய காசு இருக்குல்ல இங்கே, ஏகப்பட்ட காசு சும்மா கொட்டி கிடக்கு, பண மூட்டையாக கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம லைஃப் லாங் சம்பாதிக்க வேண்டியதை இவங்களை போட்டு தள்ளனால உடனே எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இது மாதிரி நிறையா காசு சம்பாதிக்கணும். எனக்கு இன்னும் வெறி வருது. சம்பாதிக்க மாட்டேன், எல்லாரையுமே அடித்து போட்டு தள்ளிட்டு காசை தூக்குறது, இல்லை கொள்ளடிக்கிறது, பேங்க் ராபரி, அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். அது எல்லாத்தையுமே வீடியோவாகவும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து வீடியோன்னு போடுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. நான் இந்த மாதிரி ஃப்ராங்க்லினோட அடுத்த பயங்கரமான சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.